பெற்றோரை மறந்த சமூகம் என்ற தலைப்பிலான ஒரு அருமையான நாடகம் அடுத்து இந்த மேடையை அலங்கரிக்கப் போகின்றது. கருவறையில் தன் குழந்தையை சுமந்தவளாக தாய், மனதரையில் தன் குழந்தையை சுமந்தவனாக தந்தை. இருவரினதும் தம் எதிர்கால சித்தின் மீதான பாச வெளியீடு. வேதனையில் துடிக்கும் தாயை வைத்தியசாலை குழந்தை உலகை காணும் நேரம் இது. அம்மாவின் ஆனந்த கண்ணீரிலும் அப்பாவின் 1000 கனவு நிறைந்த இன்பத்திலும் குழந்தையை ஏந்துகிறார் தந்தை. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அருளால் நமக்கு வரம் கொடுத்துள்ளது. ஆமாங்க, நம்ம பிள்ளைய எந்த குறியும் இல்லாம வளர்க்கணும். ஆண்டுகள் கடந்தது, குழந்தையும் வளர்ந்தது. كن سعيدا كن فريدا عش بفخر في الحياة لا تبالي فالمعالي بالتحدي لا سواه كن سعيدا كن فريدا عش بفخر في الحياة لا تبالي فالمعالي بالتحدي لا سواه بالتحدي لا سواه حرر النفس ولا تحيا هباء يا ربيعا أنت والعطر الرداء حرر النفس ولا تحيا هباء يا ربيعا أنت والعطر الرداء خذ قرارا وانطلق لا تنتظر ليس كل الناس أهل للعلاء خذ قرارا وانطلق لا تنتظر ليس كل الناس أهل للعلاء ليس كل الناس أهل للعلاء கால ஓட்டத்தில் தொழில்நுட்ப வேகத்தில் பணத்திற்காய் அலைந்து திரியும் மகன் ஒரு புறம், பிள்ளையின் ஓர் அழைப்பிற்காய் இயங்கும் பெற்றோர்கள் மறுபுறம். நான் ரொம்ப பேசியிருந்தா உன்னை பார்க்க ஆசையாயிருக்கிறா. அம்மாக்கு கொஞ்ச நாளா சகமில்லடா. சரி, இந்த வாசிக்கிற பாப்போட அண்ணன் பேசுகிறேன். இப்ப டைம் இல்ல, நாளை பேசுகிறேன். வேணுக்கு நான் வைக்கிறேன். ஹலோ 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 வச்சிட்டேன் போல. அன்பு நிறைந்த வீடோ ஆழ்ந்த ஏக்கத்தில் அமைதியானது. பிள்ளையின் பாசத்திற்காய் இயங்கும் பெற்றோரின் ஏக்கம் வீட்டை நிறைத்தது.
அன்பை பொழியும் அம்மாவின் பாசமும் அரவணைப்பை வழங்கும் அப்பாவின் தியாகமும் மகனிடத்தே மறக்கப்பட்ட காலமாய் மாறின. நமக்குள்ள உங்களை மறந்துட்டா போல. இல்லைங்க, அவன் நமக்கு இல்லைங்க, அவன் எங்களை பார்க்க வருவான். இல்ல கத்தீதா, எனக்கு அவனை பார்க்கணும் போலைக்கு. திடீரென வெளியோரமாய் துளி நீருடன் நெஞ்சை பிடிக்கிறார் அப்பா யூசுப். யூசுஃபின் பேச்சையும் மூச்சையும் கதீஜாவினால் மீளப் பெற முடியவில்லை. ஆம், அல்லாஹ்வின் அழைப்பு யூசுஃபை வந்தடைந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்னங்க, என்னை பாருங்க, கணத்தம்பி என்னை பாருங்க. என்னங்க, என்னங்க, என்னை பாருங்க, கணத்தம்பி என்னை பாருங்க. என்னங்க, يا عبادي الذين آمنوا إن أرضي واسعة لا يفعلون كل نفس كل نفس ذائقة الموت ثم إلينا ترجعون. ஈமான் கொண்டு நடிகார்களே, நிச்சயமாக என் பூமி விசாலமானது. ஆகையால் நீங்கள் என்னையே வணங்குங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியதே ஆகும். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியதே ஆகும். பின்னர் நீங்கள் நம்மிடமே நிர்விக்கப்படுவீர்கள். தந்தையின் மரணச் செய்தியை மகனுக்கு கனமான கண்ணீருடன் கூற முனைகிறாள் தாய். உமா நான் பிஸியா இருக்கிறேன். என்னத்துக்குமா ஒரே கோல் அடிக்கிறேன். உமா அழுவுறீங்க. உங்களோட வாப்பா, அப்பாக்கு என்னாச்சு உமா? உங்களோட வாப்பா உங்களை விட்டுட்டு அல்லாட்ட சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க? வாப்பாக்கு என்னாச்சு? ஐயோ வாப்பா, என் வாப்பா எங்க? என் வாப்பாக்கு என்னாச்சு? என் வாப்பா எங்க? வாப்பா, எனது தகப்பனை நீ பாதுகாக்கும் காலம் எல்லாம், தகப்பனோடு நீ அன்பு செலுத்தும் காலம் எல்லாம், சுவனத்தினுடைய வாயிலை நீ பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாய். தகப்பனை நீ முறைக்கும் காலம் எல்லாம், தகப்பனை விட்டு நீ புறமுதுகு காட்டி ஓடும் காலம் எல்லாம், சுவனத்தினுடைய வாயிலை நீ இழந்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் அரபியில் சொல்வார்கள், என் தகப்பனை அடக்கம் செய்ததற்கு பிறகுதான் எனக்கு தெரிந்தது தன்னை விடவும் என்னை நேசித்த உண்மையான ஒரு ஜீவனை நான் அடக்கம் செய்து விட்டேன் என்று. மரணத்தை சுவைத்த தந்தையின் மையத்தை காண வெறுண்டோடி வருகிறான் மகன். வாப்பா என்னை மன்னிச்சிடுங்க. நான் தள்ளி தள்ளிண்டு ஓடினே. கடைசியில என் வாப்பாவ பார்க்க கிடக்கல. அந்த பாக்கியம் எனக்கு இல்லா போச்சு. வாப்பா என்னை மன்னிச்சிடுங்க வாப்பா.
என்னைய மன்னிச்சிடுங்க. தூக்கத்தை துவந்தீர் என் கண்ணீர் துடைத்தீர் அல்லும் பகலும் எனக்காய் உழைத்தீர் அகத்தின் கவலை முகத்தில் புன்னகை போன்ற புனிதரை காணவில்லை உமக்கள் தினம் நான் கரங்கள் ஏந்தி துயவனை தினம் வேண்டி துக்கத்தை நெஞ்சறையில் போட்டி வைத்து பொங்கிடும் விழிகளை கண்ணீர் நாளை மறுமை உயர் சுவனம் நுழைவீர் வேண்டினேன். உயிரோடு இருக்கும் போது போற்றப்பட வேண்டிய உறவுகளை மரணித்து மண்ணறையில் தொட்ட பின் மனமுருகுவதில் எந்த பயனுமே இல்லை. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. நபியே, உங்கள் இறைவன் தன்னை தவிர மற்றவரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருப்பதுடன் தாய் தந்தைக்கு நன்றி செய்யும்படியாகவும் கட்டளையிட்டிருக்கின்றான். உங்களிடம் இருக்கும் அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமையை அடைந்து விட்ட போதிலும் அவர்களை வெறுத்தவன் வேண்டாம், அவர்களை சீ என்றும் சொல்ல வேண்டாம். அவர்களிடம் மிக்க மரியாதையாகவும் அன்பாகவுமே பேசுங்கள். அவர்களுக்கு மிக்க அன்புடன் பணிந்து நடங்கள். அங்கே என் இறைவனே, நான் குழந்தையாக இருந்த பொழுது மிக்க அன்பாக என்னை அவர்கள் வளர்த்து பாதுகாத்தவாறே நீயும் அவ்விருவர் மீதும் அன்பும் அருளும் புரிவாயாக என்று நீங்கள் பிரார்த்தியுங்கள். உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு கல்வியை கொடுத்திருக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். உங்கள் மீது சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கலாம், சேர்த்து வைக்காமல் இருக்கலாம். உங்களை நல்ல முறையில் பராமரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு செயல் உங்களுக்கு இருக்குமானால், எனக்கு இருக்குமானால், என் தாய் தந்தைக்கு நன்றி சொல்வதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த ஷஹாதத்தை மொழியக்கூடிய மகளாக அல்லாஹ் இவர்களின் மூலமாக நம்மை உருவாக்கியது. رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا